ஹாய் ஃப்ரெண்ட், பொட்டேட்டோவ வச்சு ஒரு மீன் வறுவல் மாதிரியே பண்ணலாம். வெஜ் வறுவல். ஓகே. பொட்டேட்டோவ வச்சு. ஃபர்ஸ்ட் நான் பொட்டேட்டோவ வந்து தோல் சீவிக்கிட்டேன். நீல வாக்குல உள்ள பொட்டேட்டோவ எடுங்க. இது மாரி கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாரி மீன்லாம் இருக்கும்ல, அதே மாரி கட் பண்ணிக்கோங்க. உள்ள லேயர வந்து ரவுண்ட் ஷேப்பா வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. நீங்க தோலோடயும் செய்யலாம். நல்லா சுத்தமா கழுவிட்டு, எனக்கு தோல் பிடிக்காதனால நான் இப்படி பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பாப்பா கேட்டனால வெஜ் வறுவல் பண்றேன். ஓகே. அதுக்கு தண்ணி தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா உப்பு போட்டு வச்சிருக்கேன். ஸோ கட் பண்ணி வச்சிருக்கோம்ல நீல வாக்குல, இதெல்லாம் எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு அரை வேக்காடா ரொம்ப வெந்துறக்கூடாது. நம்ம இதுல வந்து மசாலா போடணும். அ மீனுக்கெல்லாம் போடுற மாரி. ஓகே. வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருந்தா போதும். உப்பு போட்டுருக்கேன். ஓகே. வேக வச்சுட்டு நான் ஷேர் பண்றேன். இந்த மாரி இருக்கணும். ஸ்டிஃப்பாவே இருக்கணும். ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நீங்க கொதிக்க விட்டு, இல்லன்னா கொதிக்கிற தண்ணீல போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சீங்க எடுத்தீங்கன்னாவே போதுமாச்சு. உள்ளார உள்ளத அழகா நோண்டி எடுங்க இது மாரி சேஃபா. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மீனுக்கு என்னென்ன போடுவோம்? பாக்கெட்ல விக்கிது கடையில. அத வாங்கி போட்டாலும் சரி. நான் வந்து வீட்ல உள்ள மிளகாத்தூளு, மல்லித்தூளு, உப்பு 3த்தையும் கலந்து வச்சிருக்கேன். ஸோ கலந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அ கொஞ்சமா தண்ணியெல்லாம் ஊத்த வேணாம். கொஞ்சமா தெளிச்சு விட்டு இது பண்ணிக்கோங்க. புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊத்திக்கிறேன். புளி தண்ணி ஒரு சொலா அளவுக்கு. சின்னதா. ஓகே. கரைச்சு எடுத்துக்கிறேன். மீன் மாரியே செய்றேன். அதனால இந்த மெத்தட். ஓகே. நான் கரைச்சுட்டு ஷேர் பண்றேன். எல்லாத்தையும் எடுத்து அதில அப்ளை பண்ண வேண்டியது தான். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நான் வந்து 3த்தையும் ஒண்ணா கலந்துக்கிட்டேன். உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் இப்ப வந்து இதுல அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடும் படுற மாரி அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம மீன்லாம் செய்வோம்ல, அதே மாரி தவாவுல எண்ணெய் ஊத்தி பொரிச்சுக்கலாம். ஸோ நான் போய் ஊற வைக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஓகே. உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பண்ணிக்கோங்க. தவா வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.